பிதா குமரன் பரிசுத்தாவியானவருக்கு மகிமை உண்டாதாக. ஹாய் குட்டீஸ், இந்த வருஷம் நம்ம புதிய தீமுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். இந்த வருஷம் தீம் பேழைக்குள் வா என்கிற தலைப்புக்குள்ளாக நம்ம போக போகிறோம். ஓகே, நோவா எப்படி பேழைக்குள்ளே போனாரோ நாமும் பேழைக்குள்ளே கடந்து போகணும். அதனால் நாம் இந்த ஆண்டில் நாம் கிறிஸ்துவோடு பிரயாணம் பண்ணுவதற்கு திருச்சபையோடு நாம் இணைந்து சென்றோம் என்றால் நாம் பேழையின் சுவாரஸ்யத்தை நம்மளால் கண்டுகொள்ள முடியும். நாம் போவோமா? பேழைக்குள்ளே போவோமா? எல்லாரும் வர ரெடியா? ஓகே, வாங்க நம்ம இந்த தீம் சாங்கை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகேவா? பாடலாம் ரொம்ப பிடிக்கும்ல? ஓகே, நம்ம பாடல்களை கேட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஹலோ குட்டீஸ், இந்த வருஷம் நம்ம தீம் சாங்கு வந்தாச்சு வேலை ஏற நேரம் வந்தாச்சு. நம்ம போய் பார்ப்போமா அந்த பாடலை குறித்து? ஓகே, இன்றைக்கி நம்ம முதல் நாள் பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் நமக்கு 3 நாள் பாடம். 3 நாள் பாடத்தில் ஒவ்வொரு பாடமாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஒரு விதமான ஸ்ட்ரக்சரோடு நம்ம பார்க்க போகிறோம். முதல் நாள் பாடத்தை எப்படி நம்ம பார்க்க போகிறோம்னா, முதல் இடத்துல வெல்கம், பிள்ளைகள் எப்படி வரவேற்கிறது. அதுக்கடுத்து ஐஸ் பிரேக், பிள்ளைகள் வந்த உடனே அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பிள்ளைகளுக்கு வார்ம் அப் மாதிரி ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி நடத்தி ஒரு ஐஸ் பிரேக். அதுக்கடுத்து அந்த நாளுக்குரிய பாடல் முடிஞ்ச உடனே இந்த நாளுக்குரிய ஸ்டோரி முடிஞ்ச உடனே பிள்ளைகள் எல்லாரையும் நம்ம கிளாஸுக்கு அனுப்ப போகிறோம். கிளாஸுக்கு அனுப்பி முடித்த பின்னாடி பிள்ளைகளை வர சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு கேம் நடத்துகிறோம். அந்த கேம் முடித்த பின்னாடி கடைசியாக நம்ம புனிதனுடைய ஸ்டோரியும் கொஞ்சம் சொல்லி நாம் ஒரு கமிட்மெண்ட்டு, அன்னைக்குரிய அந்த புனித ஸ்டோரியை அந்த தொடர்ச்சிக்குரிய அந்த கமிட்மெண்ட்டை நாம் நடத்தி முதல் நாள் சிலபஸை நம்ம முடிக்க போகிறோம். அந்த சிலபஸை நம்ம இந்த வரைமுறைப்படி தான் நம்ம ஸ்ட்ரக்சர் படி நம்ம என்ன செய்ய பார்க்குறோம். இந்த நான் சொன்னது போலவே இந்த 3 நாள் இதே ஸ்ட்ரக்சரில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த ஃபாலோ பண்ணுறது எப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆயத்தமாகுங்க, நோட் எடுத்துங்க, பேனா எடுத்துங்க, ஆயத்தமாகுங்க. ஓகே, ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ், இந்த நாளுக்குரிய தலைப்பின்படியாக நம்ம வெல்கம் பார்க்க போகிறோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு நோவாவின் பேழை, தேவ பாதுகாப்பு. ஓகேவா? சரி, ஓகே, இப்போ நம்ம வெல்கம் பண்ணலாமா? முடியாங்க குட்டீஸ்ல முடியாங்க. ஓகே, உங்களை அன்போடு பேழைக்குள்ள நம்ம அழைக்கிறோம். முடியாம குட்டீஸ். ஓகே, உங்களை அன்போடு நாங்கள் பேழைக்குள்ள அழைக்கிறோம். ஹலோ குட்டீஸ், இப்போ உங்க கையில் அண்ணன் என்ன கொடுத்துருக்கேன்? சாக்லேட்டும் ஒரு சின்ன ஒரு பேப்பரும் கொடுத்துருக்கேன், அப்படிதானே? அந்த சாக்லேட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரை என்ன வச்சிருக்கணும்? பத்திரமா வச்சிருக்கணும். சரியா? அங்கிள் கடைசியா ஒன்று செய்ய சொல்லுவேன். அதை குறித்து என்ன பண்ணலாம் பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நம்ம ஐஸ் பிரேக்னா என்னன்னு பார்க்க போறோம். ஐஸ் பிரேக்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அண்ணன் இப்போ உங்களுக்கு கையில ஒரு பேப்பர் தருவேன். நீங்க அது எல்லாத்தையும் வாங்கி நீங்க அதை கையில பத்திரமா வச்சிருக்கணும். அண்ணன் உங்களுக்கு பிரிச்சு பாருங்கன்னு சொல்லும்போது பிரிச்சு பார்த்து உங்க பேப்பர்ல என்ன இருக்குதோ அதை நீங்க ஆக்ஷன் மெத்தட்ல நீங்க செஞ்சு காட்டணும். சரிங்களா? இப்ப வாங்க ஒவ்வொருத்தரா வாங்க பார்ப்போம். அண்ணன் உங்க கையில கொடுக்குற பேப்பரை வாங்கி கையில பத்திரமா வச்சுக்கோங்க. பக்கத்துல வாங்க, இங்க வாங்க. பக்கத்துல வச்சுக்கோங்க. பாப்பு நீங்க வாங்க. ரைட். இப்ப உங்க கையில அண்ணன் கொடுத்திருக்க பேப்பர்ல என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க. ஆஹா, அழகா காகம்னு வந்திருக்கு. காகம் என்னப்பா செய்யும்? கரையும். நீங்க அதே போல செய்யுங்க பாப்போம். வெரி குட், நல்ல சத்தமா செய்யுங்க. கா 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 கா. ரைட். அடுத்து உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு பாப்போம். ஆடு. ஆஹா, அங்க ஆடு போல கத்துங்க பாப்போம். சூப்பர். இதே போலதான் சின்ன பிள்ளைங்களா உங்க எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற அந்த பேப்பர்ல இருக்கிறது போல ஒவ்வொருத்தரும் அதுல இருக்க ரியாக்ஷன்ஸை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இதுதான் இன்னைக்கான ஐஸ் பிரேக். எங்க ஆடு போல கத்துங்க பாப்போம். எங்க காகம் போல கரைங்க பாப்போம். வெரி குட், சூப்பர். அப்படித்தான். ஓகே, இன்னைக்கு நம்ம 2 பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வெல்கம் பார்த்துருக்குறோம், 2 ஐஸ் பிரேக் பார்த்துருக்குறோம். நிறையா பிள்ளைங்க நீ அழகா காகம் போல, ஆடு போல, சிங்கம் போல பேழைக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சோ அதே போல நீங்க செஞ்சு காட்டினீங்க. டீமா பிரிஞ்சுட்டீங்க. இப்போ நம்ம முதல் நாள் சப்ஜெக்டுக்குரிய பாட்டு பார்க்க போறோம். என்ன பாட்டு தெரியுமா? வாங்க வாங்க
ஓடி வாங்க பேழைக்குள்ள ஏறி வாங்க. அந்த பாடலை தான் முதல் நாள் பாடலாக பார்த்து ஸோ நாம் அதை கற்றுக்கொண்டு ஸோ நடனத்தை பார்த்து ஸோ நம்ம திரும்ப ஆடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பாடலோடு சேர்ந்து பாடி ஆடி கொண்டாடலாமா? கொண்டாடலாம். ஹாய் குட்டீஸ், நம்ம பாடின பாட்டு ஆட்டமா சூப்பரா இருந்துச்சா? நல்லா கொண்டாடினீங்களா? ரைட். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். யாரு அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த பிக்சர்ல என்ன தெரியுது? மக்கள் எல்லாருமே ஏதோ கையில வச்சுட்டு ஒவ்வொருத்தரையா தாக்கிட்டே இருக்காங்க பாருங்க. இதுக்கு பேரு தான் அக்கிரமம். மக்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பண்ணிக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி சண்டை பண்ணி வாழ்ந்துட்டு இருந்த மக்கள்ல ஒருத்தர் மட்டும் என்ன செஞ்சாரு? ரொம்ப உண்மையுள்ளவரா கடவுளுக்கு இருந்தாரு. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம நோவா தாத்தா. இந்த நோவா தாத்தா என்ன செஞ்சாரா? கடவுளுக்கு உண்மையா இருந்ததுனால அவருக்கு கடவுள் ஒரு பிளான் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, நோவா, நீ எனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு, நான் அந்த உலகம் எல்லாத்தையும் அழிக்க போறேன், அதனால நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா சொன்னாங்க. உடனே நோவா தாத்தா அந்த பேழை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த பேழைகள்ல தேவையான எல்லா பனிமுட்டுகளையும் என்ன செஞ்சாங்க? அங்க இருக்கிற நபர்களை வச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பேழையில மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாரும் வந்து தங்கணுமா, அவங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றதுக்காக நோவா தாத்தா எல்லாரையும் என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய நண்பர்கள், சுற்றில இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த வேலைகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்களும் பேழைக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டாங்க. அந்த நேரத்துல தான் அப்படியே செஞ்சுட்டு இருக்கும்போது யாருமே வரல. உடனே நோவா தாத்தா என்ன பண்ணாங்க தெரியுமா? போய் காட்டுகளில் இருக்கக்கூடிய, நாட்டில் வீடுகளில் வளரக்கூடிய மிருகங்கள் எல்லாத்தையும் பேழைக்குள்ள வர செஞ்சாங்க. பேழைக்குள்ள வர செஞ்சது மாத்திரம் இல்ல, அவர்களோட சேர்ந்து அந்த விலங்குகளோட நம்ம அழகான இருக்கக்கூடிய மனிதர்களையும் கூப்பிட்டாங்க. மனிதர்கள்லாம் வரல, பறவைகள், விலங்குகள் எல்லாமே என்ன செஞ்சது? பேழைக்குள்ள வந்துச்சு. பேழைக்குள்ள வந்த உடனே பேழைய தேவன் என்ன செஞ்சுட்டாங்க? பேழையினுடைய கதவு அடைக்கப்பட்டது. 40 நாள் விடாம மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. மழை பெஞ்சது மாத்திரம் இல்ல, கீழே இருந்த பேழை மெதுவா கிளம்பி ரொம்ப உயரமான தூரத்துக்கு என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. அப்படி போன உடனே என்ன செஞ்சாங்க? தண்ணியே என்ன செய்யல. 40 நாள் மழை நின்னதுக்கு அப்புறம் மழை தண்ணி வடியவே இல்லை. இந்த 40 நாள் மழை இன்னும் வடியாதனால எத்தனை நாள் தண்ணி இருந்துச்சுன்னு பார்த்தா 150 நாளா தண்ணி வடியவே இல்லை. இப்ப இந்த நோவா தாத்தா என்ன செய்யறாங்க? சரி, தண்ணி வடிஞ்சிச்சான்னு பாக்குறதுக்காக ஒரு காக்காவை என்ன செஞ்சாங்க? அனுப்புனாங்க. இந்த காகத்தை அனுப்புனதுனால இந்த காகம் என்ன செஞ்சுச்சு? போயிட்டு உடனே திரும்பி வந்துருச்சு. உடனே கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு புறாவை அனுப்புறாங்க. அந்த புறாவும் போயிட்டு திரும்பி ஒரு இலையை பறிச்சுட்டு என்ன செஞ்சுச்சு? வந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு புறாவை அனுப்பிச்சாங்க. அந்த புறா என்ன செஞ்சுச்சு? போயிட்டு திரும்பி வரவே இல்லை. உடனே தாத்தா நினைச்சாங்க, ஓகே, தண்ணியெல்லாம் வத்திடுச்சு போல, நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? வெளியில போவோம்னு பேழையை விட்டு என்ன செஞ்சாங்க? வெளியில வந்தாங்க. வெளியில வந்து நோவா தாத்தாவோட பாதுகாக்கப்பட்ட நோவா தாத்தாவோட குடும்பத்துல 8 பேர் இருந்தாங்க. அந்த 8 பேரும் வெளியில வந்து பேழைக்கு வெளியில வரும்போது ஒரு வானவில்லை பார்த்தாங்க. அந்த வானவில் தான் உங்களுக்கு அடையாளமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த அடையாளத்தை வந்து நோவா தாத்தா அவங்க குடும்பத்துல எல்லாருக்கும் என்ன செஞ்சாங்க? காமிச்சாங்க. காமிச்சது மாத்திரம் இல்ல, நோவா தாத்தா வெளியில வந்து எங்களை பாதுகாத்த தேவனுக்கு நான் பலி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலியை என்ன செஞ்சாங்க? செலுத்தினாங்க. பாருங்க குட்டி தம்பி, குட்டி தங்கச்சி, நோவா தாத்தாவை எப்படி தேவன் பாதுகாத்தாரோ அதே போல பேழைக்குள்ள உங்களையும் என்னையும் தேவன் பாதுகாக்கிறதுக்கு சித்தமுள்ளவரா இருக்காங்க. நம்ம அந்த பேழைக்குள்ள போவோமா? ஹாய் குட்டீஸ், எப்படி இருந்தது? பாட்டு, கதைங்க, ஸ்டோரி எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஓகே, ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? ஓ, ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? ஓகே, இப்போ நம்ம மனப்பாட வசனம் கற்றுக்கலாமா? ஓகே, அண்ணன் கையில் என்ன இருக்கு? போனா எவ்வளோ பெரிய ஃபோன் இருக்கு பார்த்தியா? ஓகே, இதுவே உங்கள்கிட்ட இல்லை தானே? ஓகே, நீ என்னோட வந்தீங்க அப்படின்னா அண்ணன் உங்கள் ஃபோனை என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு கொடுப்பேன். சரி, ஓகே, இந்த ஃபோனை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா என்ன இருக்கும்? சில டைம் நம்மளுடைய முகம் இருக்கும், சில பேர் பிடிச்சக்கூடிய முகம் இருக்கும், சில பேருக்கு பிடிச்ச பறவைகள்லாம் இருக்கும், அப்படி தானே? ஆனால் நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம் தேவனுடைய வார்த்தை தான் என்ன பண்ணணும்? முதல்ல வரணும். ஓகே, அப்போ நம்ம வசனத்தை படிக்கலாமா? ஓகே, தேவன் நோவாவையும் அவனோடு பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தறினார். ஆதியாகமம் 8:1. ஓகே குட்டீஸ், நம்ம இப்படி வசனத்தை என்ன பண்ணணும்? ஃபோன் மூலியமா படிச்சா நமக்கு மனப்பாடம் ஆகும். நம்ம ஃபோன்னா ரொம்ப பிடிக்கும் தானே? அப்போ நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணால் என்ன தெரியணும்? முத வசனம் தான் தெரியணும். ஓகே, நாம் வசனத்தை கற்றுக்கொண்டு என்ன பண்ணுவோம்? ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஹாய்.
நல்ல வெல்கம், அந்த நல்ல அந்த ஐஸ் பிரேக், பாடல், கதை, மனப்பாட வசனம், நிறைய எண்ணற்ற நிகழ்ச்சியில் முதல் நாள் பார்த்துட்டு வரேன். அது நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஒரு விளையாட்டு, கேம் விளையாட போகிறோம். நோவாவின் பேழையில் இருந்த விலங்குகள், பறவைகள், மனிதர்கள், அதை வைத்து ஒரு சின்ன ஒரு கேம், ரொம்ப அழகான கேம். உங்கள் முன்னாடி ஒரு டேபிளில் 4 பிக்சர் வச்சுருக்கேன், 4 சார்ட், என்னுடைய கையில் சின்ன சின்ன சார்ட்டு 4 இருக்குது. ஸோ எப்படி விளையாட போகிறோம் அப்படின்னு விதிமுறையும் நான் சொல்ல போகிறேன். இல்லை 4 குழுவாக நீங்கள் இருக்கிறீங்க, இந்த 4 குழுவாக இருக்கிற ஒரு குழுவில் இருந்து ஸோ ஒருத்தர் நீங்கள் வர போகிறீங்க. 4 பிக்சரில் ஒரு பிக்சரை நீங்கள் தொட போகிறீங்க, இப்படி தொட போகிறீங்க. ஸோ அது என்ன பிக்சர்னு உங்களுக்கு தெரியாது, அந்த பிக்சர் அது என்னன்னு தெரியாது. நீங்கள் தொட்டுட்டு நீங்கள் நம்முடைய கேம்ப் நடக்கிறதுக்கு வெளியே நீங்கள் போக போகிறீங்க. ஸோ இங்கே இருக்கிற அந்த பிக்சரை மக்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்வேன், காட்ட போகிறேன். அந்த பிக்சரை பார்த்துட்டு நீங்கள் வெளியே நிற்கிற உங்களுக்கு தெரியாத அந்த பிக்சர் திரும்ப நீங்கள் உள்ளே வருவீங்க. உள்ளே வந்து நம்முடைய ப்ளக்ஸை நம்ம அந்த பேனரை பார்த்து நீங்கள் திரும்பி நின்று 10 கேள்வி நீங்கள் கேட்கலாம். 10 கேள்வி கேட்கலாம், 20 கேள்வி கேட்கலாம், 50 கேள்வி கேட்கலாம், 5 கேள்வி, அது உங்களுடைய நேரத்தை பொறுத்து. ஸோ ஒரு 10 கேள்வி நான் என்ன செய்யணும்னா கேட்க போகிறோம். அந்த கேள்வியில் நீங்கள் கரெக்டாக அது என்ன பிக்சர் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அதான் இந்த விளையாட்டுடைய விதிமுறை. ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு ட்ரையல் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். நம்ம அண்ணன் ஒருத்தர் வர போகிறாங்க, அவங்க என்ன செய்ய போகிறாங்க, இந்த பிக்சரை தொட போகிறாங்க. ஸோ அது என்ன பிக்சர்னு நான் உங்களுக்கு காட்டுங்க. ஸோ அந்த பிக்சர் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அவங்க கேட்குற கேள்விக்கு ஆம் இல்லை அப்படின்னு நீங்கள் பதில் சொல்லணும். ஆம்னா ஆம்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அப்படி நீங்கள் கரெக்டாக சொன்னால் அவங்க கரெக்டாக உங்கள் டீமில் அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஒரு கேள்விக்கு 10 மதிப்பு, அதாவது 100 மதிப்பு. ஸோ நீங்கள் கொடுத்த பிள்ளை நீங்கள் என்ன செய்யலாம், விளையாடலாம். வாங்க அண்ணே, நீங்கள் உங்களுக்கு என்ன பிக்சர் வேணுமோ அந்த பிக்சர் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் தொடரலாம். ஸோ இந்த பிக்சர், ஸோ அண்ணன் தொட்டுக்கிற பிக்சர், இந்த பிக்சர் தொட்டுக்கிறாங்க. அது என்ன பிக்சர் நம்ம என்ன செய்ய போகிறோம், நான் பார்க்க போகிறோம். ஓகே, என்ன பிக்சர் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன், அவங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன், ஆடுங்கிற பிக்சர் அவங்க தொட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பிக்சரை பார்க்குறாங்க. ஸோ பிக்சர் நீங்களும் பார்த்துட்டீங்க. ஆம் இல்லை என்பதை இப்போ நம்ம என்ன செய்யணும் சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம், நான் காட்ட போகிறேன். இந்த பிக்சர் அந்த அண்ணனுக்கு தெரியாது. இப்போ அவங்க வர போகிறாங்க, என்ன பிக்சர்னு கண்டுபிடிப்பாங்க. ஓகே, இப்போ உங்க கேள்வி கேட்க போறாங்க. நீங்க ஆம் இல்லைங்கிறது இப்ப சொல்ல போறீங்க. படத்தில் இருக்கிறது பறவையா விலங்கா? பறவையா விலங்கா? ஏதோ ஒண்ணு நீங்க கேட்கணும். பறவையா பறவையா பறவையா? இல்லை இல்லை, பறவை இல்லை. விலங்கா? ஆம். ஆம். வீட்டு விலங்கா? ஆம். ஆம், வீட்டு விலங்குதா? ஆடா? எஸ், ஆடு. சோ அண்ணே கண்டு ஆடான்னு கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கு சொல்ல கிளாப் பண்ணி பார்ப்போம். வெரி குட், வெரி நைஸ். இதே போல தான் நீங்க இந்த 4 பிக்சரையும் நீங்க பிள்ளைங்க என்ன செய்றீங்க, நீங்க விளையாண்டு காட்டுறீங்க. 4 அல்லது 5 அல்லது 6 எவ்வளவு பிக்சர் வச்சுக்கலாம். இது நாங்க சிங்கம் வச்சிருக்கிறோம், ஆடு வச்சிருந்தோம். அதே போல இதுல மாடு அந்த பிக்சர் நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ இதுல புறா. ஸோ இது மாதிரி பிக்சர் என்ன செய்யப்படுகிறது, நீங்களும் இது மாதிரி பிக்சர் நீங்க என்ன செய்யலாம், நீங்க ரெடி பண்ணி பிள்ளைகளுக்கு அழகா இதை நீங்க நடத்திட்டு நீங்க சொல்லணும். இந்த விலங்குகள்லாம் நோவாவின் பேழையில் இருந்தது, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து உண்மையா இருந்தல விலங்குகள் பேழைக்கு நீங்களும் உண்மையா இருங்க. ஸோ நம்ம பார்த்த போல நோவாவின் பேழை தேவனுடைய பாதுகாப்பு, ஆடு நாம வந்தா நாமும் பாதுகாக்கப்படும். ஸோ இதைத்தான் நம்ம முதல் நாள் சிலபஸாக நம்ம பாடம் பார்த்துக்கிறோம். அதுக்கு நம்ம புனிதருடைய ஸ்டோரி, நம்ம என்ன ஸ்டோரி நம்ம கேட்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டோரி நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முதல் நாள் இந்த கூடுகையை நம்ம நிறைவு செய்யலாம். ஓகே, ஹலோ குட்டீஸ், உங்களுக்கு எல்லாம் முடிச்சிருந்தது தானே? ஓகே, இப்போ நம்ம ஒரு புனிதருடைய கதையை நம்ம பார்க்க போகிறோம். புனித நினோவின் வாழ்க்கையை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், புஸ்தகத்தில் நம்ம கடைசியாக நம்ம பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் 16 வயதிலே கிறிஸ்துவுக்குள் அவங்க என்ன பண்ணாங்க, வந்தாங்க. அவருடைய வாழ்க்கை முறையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தோடு தான் கிறிஸ்துவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி தேவன் நோவாவை பாதுகாத்தாரோ அதே போல புனிதர் நினோவின் வாழ்க்கையை தேவன் பாதுகாத்தார். நாம் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட கதைகளை நாம் சொல்லிக் கொடுக்கிற பொழுது அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் அவர் வளருவார்கள். நீங்கள் நானும் இப்படிப்பட்ட கதையை அநேகருக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில், ஊழியத்தின் பாதையில் அது நமக்கு உறுதுணையாக இருக்கும். நாம் புனிதர் எப்படி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ நாமும் கிறிஸ்துவுக்கென்று நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் திருச்சபைக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் நாம் கடந்து வருவோம். கர்த்தருடைய ஊழியத்தை சிறந்து
சேவையாற்றுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஓகே குட்டீஸ்.